தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் என்னை ஏத்துக்கோங்கன்னு கெஞ்சும் போதெல்லாம் அவங்கள நீ அவமானப்படுத்தி அனுப்புன. அவ்வளவும் பண்ணிட்டு என் குழந்தை எனக்கு வேணும்னு இப்ப உரிமை கொண்டாடுறியா? வெக்கமா இல்ல? இது பார், அவன் என்னோட புள்ள. அவனை எக்காரணத்து கொண்டு உன்கிட்ட கொடுத்துருவேன்னு கனவுல கூட நினைக்காத. போதும் நிறுத்தி. இப்படி எமோஷனலா பேசி கண்ணீர் சிந்துனா உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு அர்த்தமா? அதெல்லாம் உன் குடும்பத்து ஆளுங்க வேணா நம்புவாங்க, நான் நம்புவேன்னு நினைக்காத. நீ என்னடி என் குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொல்றது? தோ பாரு, உனக்கும் என் குழந்தைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் இருக்கு. இது போதண்டி எனக்கு. இத வச்சு என் புள்ளை எப்படி வாங்கணும் எனக்கு தெரியும். நீ என்ன கத்தனாலும் கதறனாலும் சரி, இன்னும் ஒரே மாசம்தான். அதுக்கப்புறம் என் புள்ள உன்கிட்ட இருக்க போறது இல்ல. உன்னை என் புள்ளையோட முகத்தை கூட பார்க்க விட மாட்டேன். நம்ம டைவர்ஸ்க்கான ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் ஒவ்வொரு நாளையும் நீ எண்ணிக்கிட்டு இரு. உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் முடிவாகிற நாள்ல என் புள்ளைய நான் உன்கிட்ட பிரிச்சு கூட்டு போதான் போறேன். அதை எவன் வந்து தடுக்கிறான் நானும் பாக்குறேன். நீ கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த டாக்குமெண்ட மீறி எவன் வரான் நானும் பாக்குறேன்டி. வேணாம், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை விக்னேஷ். பெத்த தாய் கிட்ட இருந்த புள்ளைய பிரிக்கிற பாவம் உலகத்திலே பெரிய பாவத்துக்கு சமம். அந்த பாவத்தை நீங்க பண்ணாதீங்க. உங்ககிட்ட குழந்தைய கொடுக்க கூடாதுங்கிறது எங்களோட எண்ணமே கிடையாது. அப்படி இருந்தா நாங்க ஏன் ஒவ்வொரு தடவையும் உங்க வீடேறி வந்து தேவியை ஏத்துக்கோங்க, அவளோட சேர்ந்து வாழுங்கன்னு கேட்கணும்? தயவு செஞ்சு கோவத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க. நீங்க ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க கோவத்தெல்லாம் விட்டுட்டு அவளை ஏத்துக்கோங்க.